ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ஷாருக் கான், ஆலியா பட் நடிச்சு 2016 வெளியான டியர் ஜிந்தகி. ஒரு 20 நிமிஷத்தில் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோயின் பேரு கைரா. ஒரு சின்ன பிரைவேட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட சிங்கப்பூரில் ஒரு ஆட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கோட ப்ரொடியூசர் இவர் தான். இவர் பேரு ரகு. கைரா இப்போ வெறும் ஆட் ஷூட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பெரிய ஆம்பிஷனே ஒரு முழு ஃபீச்சர் பிலிம்ல சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணணுங்கிறது தான். அப்படி ஒரு வாய்ப்பை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் ரகுவுக்கு கைராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட கைராவுக்கும் ரகுவை ரொம்ப பிடிக்கும். ஃபாரின்ல ஷூட்டிங்லாம் முடிஞ்சதும் கைராவும் ரகுவும் ஒரே ஃபிளைட்ல இந்தியா வராங்க. ரகு தான் கைராவை அவங்க வீட்டுல டிராப் பண்றாரு. கைரா தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. வீட்டை பார்த்துக்கிட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு சர்வெண்ட்டும் இருக்கிறாங்க. ஒரு நாள் கைரா அவங்க பாய் ஃப்ரெண்ட் சித்த பார்க்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரே இவர் தான். சித்து கைரா மேல ரொம்ப பாசமா அக்கறையா தான் பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போதே கைரா என்ன சொல்றாங்கன்னா, நான் ரகு கூட ஒன்னா தான் ஸ்டே பண்ணேன், நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்துட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்கிற சித்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கைரா சாரி சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. சித்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. இதோட கைராவுக்கும் சித்துக்கும் பிரேக்கப் ஆயிடுது. அடுத்த நாள் வழக்கம் போல கைரா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாகிங் போறாங்க. ஆபீஸ் போய் ஆட் ஷூட்டிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கைராவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஃப்ரீ டைம்ல எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி பேசி சிரிச்சு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் ரகு கைராவை வந்து மீட் பண்றாரு. நியூயார்க்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி கூட சேர்ந்து ஒரு படத்துக்கு கோ ப்ரொடக்ஷன் பண்ண போறதாவும், அந்த படத்துல கைரா தான் சினிமாட்டோகிராஃபர்னு சொல்றாரு. கைராவோட பல நாள் கனவே ஃபீச்சர் ஃபிலிம் ஷூட் பண்றது தான். அதை கேட்ட கைரா ரொம்ப சந்தோஷப்பட்டு ரகுவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதை தொடர்ந்து அன்னைக்கு ஆபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு போறாங்க. ரகுவும் அங்க வராரு. ரகு கைரா கிட்ட இன்னைக்கு நைட்டே அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தமான மீட்டிங்காக நியூயார்க் போக போறேன்னு சொல்றாரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, ரகுவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கௌதமியும் இதே படத்துல லைன் ப்ரொடியூசரா ஜாயின் பண்றாங்க. அவளை திரும்ப மீட் பண்ணணும்னு நினைச்சாலே ரொம்ப சங்கடமா இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்த உன்ட்ட மறைக்க கூடாதுன்னு தான் உன்ட்ட சொல்றேன். ஏன்னா இனி நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு ரகு சொல்றாரு. இருந்தாலும் ரகு அவர் எக்ஸ மீட் பண்ண போறது கைராவுக்கு அவ்வளவா பிடிக்கல போல. அவங்க முகமே மாறிடுது. அதோட நம்ம 2 பேர் விஷயத்துல சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும். என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணும்னு நினைச்சா அதை வெளிப்படையா சொல்லுன்னு ரகு சொல்றாரு. கைராவுக்கு ரகுவை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவங்க அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. சொல்றதுக்கு எதுவும் இல்ல ரகு, உனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடும், நீ கிளம்புன்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரகுவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை கைராவுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு யோசிக்கிறாரு. பார்ட்டி முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது கைராவோட ஃப்ரெண்டு, நீ ஏன் ரகுவை கன்சிடர் பண்ண கூடாது, அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான், நீங்க 2 பேரும் ஒரே ஃபீல்ட்ல வேற இருக்கிறீங்க, 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. ஆனா கைரா ரகு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண நியூயார்க் போறான். ரொம்ப நாள் கழிச்சு வேற அவளை பார்க்க போறதால என்ன வேணாலும் நடக்கலாம், நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் கைரா அப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரகுவை மனசுக்குள்ளே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸை தனியா பார்த்து ரசிக்கிறாங்க. அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. சில நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் கைரா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தங்கியிருக்க வீட்டோட ஓனர் அவங்களுக்கு கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அசோசியேஷன் மீட்டிங்ல இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுபடி ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் வீடு வாடகைக்கு கொடுக்க போறதாவும், கைரா பேச்சுலரா இருக்கிறதுனால 1 மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றாரு. இதனால கைரா ரொம்ப அப்செட் ஆகி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்லி வருத்தப்படுறாங்க. நல்ல வேலையா இன்னும் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங்காக நியூயார்க் போயிட்டு போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த ரகுக்கு வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ரகு கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் இந்த விஷயத்த சொன்னார்னு சொல்றாங்க. இந்த விஷயம் கைராவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. ரகு நம்ப வச்சு ஏமாத்திட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த மன வருத்தத்தோட சில நாட்கள் போகுது. கைரா வீட்டை காலி பண்ணிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பி கோவால இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாவை அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. அவங்க கிட்ட அவ்வளவு அக்கறையா பாசமாலாம் பேச மாட்டாங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல. நியூயார்க் ஷூட்டிங் போக இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. அது வரைக்கும் அவங்க கூட கோவாவில தான் தங்க போறாங்க. அங்க போனா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கைரா கிட்ட ஏன் நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆனா கைராவுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. கைராவோட ஃப்ரெண்டுக்கும் கோவா தான் சொந்த ஊரு. அங்க போனதுக்கு அப்புறமா கைரா அடிக்கடி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. கோவா போனதுக்கு அப்புறமும் கைரா ரகுவை பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. ரகு கைராவுக்கு உன்கிட்ட பேசணும்னு மெசேஜ் பண்றாரு. கைராவும் அதுக்கு சரியா ரிப்ளை பண்ணாம அவரை திட்டி மெசேஜ் பண்ணலான்னு டைப் பண்றாங்க. ஆனா அதை அனுப்பாம எரேஸ் பண்ணிடுறாங்க. கைரா அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு ப்ரமோஷனல் வீடியோ மேக் பண்ணி தர சொல்லி அப்பா கேட்டிருக்காரு. கைராவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வீடியோ ஷூட் பண்ணலான்னு அவங்க டீமோட போறாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கதாவும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ண முடியும்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வெளியவே உட்கார்றாங்க. உள்ள சைக்காலஜிஸ்ட் பேசுறது வெளியே கேக்குது. கைரா அதை கவனிக்கிறாங்க. சரி, சும்மா உட்கார்றதுக்கு உள்ள போய் என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம்னு சொல்லி உள்ள போறாங்க. அங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஜஹாங்கீர் கான் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுற விதமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப
இம்ப்ரெசிவா ஹியூமரா பேசுறாங்க. கைராவும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. கைரா வேற டிப்ரெஷனால ரொம்ப நாளா தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இவர்கிட்ட கவுன்சிலிங்காக போலான்னு முடிவெடுத்து டாக்டர் கானோட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் மீட் பண்றாங்க. டாக்டர் கானும் கைரா கிட்ட அவங்கள பத்தி கேக்குறாரு. கைரா சொல்றாங்க, நான் மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க கோவால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ கூட தான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அவளுக்கு தான் ஒரு ப்ராப்ளம். அவளுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கும் இவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் கிட்டத்தட்ட லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா திடீர்னு அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ அவன் மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா. பிரச்சனை என்னன்னா அவளுக்கு அவளோட ட்ரீம் ஜாப் ஒன்னு கிடைச்சிருக்கு. அந்த ஜாப்ல அவ அந்த பையன் கூட தான் ஒர்க் பண்ண போறா. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் அதே ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ண போறா. அவளால இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவளுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில சமயம் இது ஒரு ட்ரீம் ஜாப், இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணுது. ஆனா சில சமயம் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு அங்க போய் ஒர்க் பண்ண வேணான்னு அவளுக்கு தோணுது. அவளுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றதுனே தெரியலன்னு கைரா சொல்றாங்க. டாக்டர் கான் சொல்றாரு, உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க கைரா. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற கட்டாயத்தினால கொஞ்சம் கஷ்டமான வழியை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது நம்மள நாமளே தண்டிக்கிற மாதிரி. அப்படி நமக்கு கஷ்டம் கொடுக்குற வேலையை செஞ்சாகணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா நமக்கு கஷ்டத்தை கொடுக்காத ஈஸியான வழியில போகலாம். ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டா வாழ்க்கையில பல வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு. அப்புறம் கைரா அவங்க ஃப்ரெண்டுக்காக இங்க வரல, இப்ப சொன்ன எல்லா விஷயமும் தன்னை பத்தினதான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அது தொடர்ந்து கைரா அவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கான் கிட்ட சொல்றாங்க. கான் கூட பேசினது கைராவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அன்னை செஷன் முடிஞ்சு கைரா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரகு வந்து உட்காந்துருக்காரு. ஆக்சுவலா நியூயார்க்ல நடக்க போற பிலிம் ஷூட்டிங் சம்பந்தமா பேசதான் அவர் வந்திருக்காரு. ரகு போன் பண்ணும்போதும் கைரா ஆன்சர் பண்ணல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லாம கோவா வந்துட்டேன்னு ரகு கேக்குறாரு. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ என்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் சரியா? நீ என்ன நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்ட. நான் இந்த ப்ராஜெக்ட்ல உங்க கூட ஒர்க் பண்ண போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றாங்க. கைரா இப்படி பேசுவாங்கன்னு ரகு எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ரகுவுக்கும் கோவம் வந்துருது. ஓகே கைரா, நல்ல வேலையா நீயே இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்ட. உன்ன மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்பதான் கைரா கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு நைட் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அதுல கைரா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க ஒரு பில்டிங் குள்ள போறாங்க. அங்க நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க கால் தவறி பில்டிங்கோட உயரமான இடத்துல இருந்து கீழே விழுறாங்க. ஆனா அவங்களுக்கு பெருசா அடிப்பட்ட மாதிரி தெரியல. அங்க இருந்தவங்கள இவங்களை வேடிக்கை பாக்குறாங்களே தவிர யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. திடீர்னு அவங்கள சுத்தி நிறைய பொண்ணுங்க கல்யாண கோலத்துல நின்னுகிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. கைராவோட கேமரா உயரத்துல ஒரு கட்டையில தொங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க கனவு கலைஞ்சிருது. கைரா அடுத்த செஷன்ல டாக்டர் கான் கிட்ட அவங்க கனவு பத்தி ஷேர் பண்றாங்க. அதை கேக்குற கான், அந்த ரகு உயரமா ஹேண்ட்ஸமா இருப்பாரான்னு கேக்குறாரு. நான் கண்ட கனவுல இருந்து இதைத்தான் நீங்க கண்டுபிடிச்சிங்களான்னு கைரா கேக்குறாங்க. அப்படியும் இருக்கலாம். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு அவர் சொன்னதும் அவங்க ஆமான்னு சொல்றாங்க. உனக்கு உயரமா இருக்கவங்கள தான் பிடிக்குமான்னு கான் கேட்டதுக்கு அப்படி கூட இருக்கலாம், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சித்து கூட ஹைட்டா தான் இருப்பான்னு கைரா சொல்றாங்க. ஓ, சித்து வேறையா அப்படின்னு அவர் கேட்டதும் கைரா கோவப்பட்டு ஆர்கியூ பண்றாங்க. அது என்ன சித்து வேறையான்னு கேக்குறீங்க? ஏன் ஒரு பொண்ணு 2 பேரை லவ் பண்ணிருக்க கூடாதா? அதனால அவ்வளவு பெரிய தப்பா? 2 பேரை லவ் பண்ணா உடனே சீப் கேரக்டர், ஒழுக்கம் இல்லாதவன்னு நினைச்சிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கைரா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு கான் அவங்கள அமைதிப்படுத்த பாக்குறாரு. ஆனா கைரா படப்படன்னு கோவமா பேசிட்டு உட்காந்துடுறாங்க. அப்ப கான் சொல்றாரு, நீ இதுக்கு முன்னாடி சேர் வாங்கியிருக்கியா? ஒரு ஷோரூம்குள்ள போன உடனே நீ பாக்குற ஃபர்ஸ்ட் சேரையே வாங்கிடுவியா? இல்ல 4-5 டிசைன் பார்த்து 4-5 கலர் பார்த்து செலக்ட் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கான்னு உட்காந்து பார்த்து தானே வாங்குவேன். ஒரு சாதாரண சேர் வாங்குறதுலேயே நம்ம இவ்வளோ ஆப்ஷன் பார்க்கும்போது வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கூட இருக்க போற லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுல ஏன் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது? அப்படி பண்றது ஒன்றும் சீப்பான கேரக்டர் கிடையாது கைரா. என்ன கேட்டா அது ரொம்ப புத்திசாலித்தனமான வேலைன்னு தான் சொல்வேன். ஸோ நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணுதான்னு கான் சொல்றாரு. கான் சொன்னதை கேட்டு கைரா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நீங்க சொன்ன இந்த சேர் தியரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. கைரா பேசிக்கிட்டே அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சேர்ல உட்காரும் போது அந்த சேர் திடீர்னு பின்னாடி ஸ்லிப் ஆகுது. கைரா பயந்துடுறாங்க. பயப்படாத கைரா, அது கொஞ்சம் வித்தியாசமான சேர். அதுல உட்கார்றவங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்து அதே நேரம் அதை வெளிப்படுத்த முடியாம எதுவுமே செய்ய முடியாம இருந்தா இப்படிதான் ஸ்லிப் ஆகும். ஆனா நான் உட்காந்தா அப்படி ஸ்லிப் ஆகாது. ஏன்னா என்னோட மனசு ரொம்ப கிளியரா இருக்குன்னு சொல்லி கான் அந்த சேர்ல உட்கார்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த சேர் ஸ்லிப் ஆகல. அன்னைக்கு கான் கைராவுக்கு ஒரு டாஸ்க கொடுக்குறாரு. அது என்னன்னா, டெய்லி அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு அடுத்த வார செஷன்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாரு. கைராவும் அவங்க அப்பா அம்மாட்ட கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா அவங்களால 4 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. அடுத்த வார செஷனுக்கு கான் கைராவை பீச்சுக்கு வர சொல்றாரு. 2 பேரும் பீச்ல நடந்துகிட்டே பேசுறாங்க. நான் கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணியா? உங்க பேரண்ட்ஸ்ட பேசுனியான்னு கான் கேக்குறாரு. பேசினேன், அப்பாட்ட ஒரு 4 நிமிஷம் தான் பேசினேன், அம்மாட்ட அது கூட பேசலன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நீ பாதி ஹோம்ஒர்க் கூட பண்ணல. சரி, அப்பாட்ட என்ன பேசினேன்னு கான் கேட்கும்போது, என் தம்பி லண்டன்ல படிச்சிட்டு இருக்கான், அவன் இன்னும் கொஞ்ச நாள் ஊருக்கு வரான், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோன்னு கைரா சொல்றாங்க. உன் தம்பி உனக்கு பிடிக்குமான்னு கேட்டதுக்கு என் ஃபேமிலியில எனக்கு அவனை மட்டும் தான் பிடிக்கும்னு அவங்க சொல்றாங்க. சரி, உன்னோட மறக்க முடியாத சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னன்னு கான் கேக்குறாரு. அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அவங்க எதுவும் சொல்லாம, சரி உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு திருப்பி கேக்குறாங்க. அது கான் சொல்றாரு, நானும் எங்க அப்பாவும் இந்த பீச்சுக்கு வந்து அலைகளோட விளையாடுவோம், அதை என்னால மறக்கவே முடியாது. வா நாமளும் கொஞ்சம் நேரம்
நேரம் விளையாடுன்னு சொல்றாரு. 2 பேரும் கடல் அலைகளோட கொஞ்ச நேரம் ஓடி விளையாடுறாங்க. அப்புறமா கான் சொல்றாரு, பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி சந்தோஷமான மெமரிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே அவசியம். நானும் ஒரு பையனுக்கு அப்பா தான். என்னோட பையனுக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஞாபகங்களை உருவாக்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என் பையன் அவங்க அம்மா கூட தான் இருக்கான். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கான் சொல்றாரு. அப்போ கைராவுக்கு அவங்க சின்ன வயசுல வச்சிருந்த ஒரு பொம்மையோட ஞாபகம் வருது. என்னோட பிறந்த நாளைக்கு எங்க அப்பா அதை கிஃப்ட் பண்ணாங்க. எப்பவும் அதை நான் என் கூடவே வச்சுப்பேன்னு கைரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பத்திலாம் 2 பேரும் பேசுறாங்க. அன்னைக்கு செஷன் அதோட முடியுது. கைரா வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சின்ன வயசுல அவங்க வச்சிருந்த அந்த பொம்மை எங்கன்னு கேக்குறாங்க. அந்த பொம்மையா, இவ்வளவு வருஷம் கழிச்சு கேக்குற, அது எங்கேயாவது ஸ்டோர் ரூம்ல கிடக்கும்னு ஏதோ கடமைக்குன்னு அவங்க பதில் சொல்றாங்க. ஒரு நாள் ஈவினிங் கைரா அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் ரொம்ப நல்லா கிட்டார் வாசிக்கிட்டே பாட்டு பாடுறாரு. அவரோட வாய்ஸ்ல கைரா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. கைராவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க அவர்கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசுறாங்க. அவர் தன்னோட பேரு ரூமின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அவருக்கும் கைராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தொடர்ந்து 2 பேரும் பக்கத்துல பீச்சுக்கு போய் ஒன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரூமி மியூசிக் பிளே பண்றாரு, பாட்டு பாடுறாரு. கைராவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல லவ்வர்ஸ் மாதிரி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த செஷன்ல கைரா அந்த ரூமியை பத்தி கான் கிட்ட சொல்றாங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவன் பேசுறத விட பாடிக்கிட்டே தான் இருக்கிறான். எப்பவும் மியூசிக் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். கடுப்பா இருக்குன்னு கைரா சொல்ல, உனக்கு மியூசிக் பிடிக்கலன்னா சொல்லிட வேண்டியதானு கான் சொல்றாரு. ஒரு மியூசிஷியன் கிட்ட மியூசிக் பிளே பண்ணாதன்னு எப்படி சொல்றது? அப்புறம் எனக்கு மியூசிக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு அவன் நினைச்சிருவான்னு கைரா சொன்னதும் கரெக்ட் தான். இருந்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிதானே ஆகணும். நீ உன் மனசுல என்ன ஃபீல் பண்றன்னு அவருக்கு தெரியப்படுத்தணும்ல அப்படின்னு கான் சொல்றாரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கைரா அங்க இருந்த ஒரு பொம்மையை தெரியாம தட்டி விட்டு உடைச்சிடுறாங்க. உடைச்சிட்டு சாரி சொல்றாங்க. சரி பரவாயில்ல விடு, இனிமே நம்ம செஷனை அவுட்டோர்ல வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும்னு கான் சொல்றாரு. மறுபடியும் கைரா ரூமிய தனியா மீட் பண்றாங்க. அப்ப கூட ஒரு மியூசிக்கை பிளே பண்ணிட்டு அந்த மியூசிக்கை ரசிச்சு வைப் பண்ணிக்கிட்டு இந்த லைனை கேள, இந்த லைனை கவனிய அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. கைராவும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு, கொஞ்சம் அந்த மியூசிக் ஆஃப் பண்றீங்களா, எனக்கு கொஞ்சம் சைலன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ரூமியும் சரின்னு மியூசிக் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ ஓகேவா, அந்த பாட்டை நான் தான் உனக்காக எழுதி பாடினேன். சரி பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னா விடு, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்னு சொல்லி கைராவை பத்தி அவங்க ப்ரொஃபஷன் பத்தி ஒன்னொன்னா கேக்குறாரு. கைராவுக்கு அதுவும் அவ்வளவா பிடிக்கல. கான் கிட்ட வந்து நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாங்க. மியூசிக்கை ஸ்டாப் பண்ண சொன்னதும் ஸ்டாப் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இப்படி இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு தெரியல. இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு, எல்லாமே ஒரு ஃப்ளோவா வந்துடுது, இந்த அளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லைன்னு கைரா சொல்லிட்டு இருக்காங்க. சரி உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் யாருன்னு கான் கேக்குறாரு. கைரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட பேரை சொல்றாங்க. அவங்களோட இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கேட்கும்போது, அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப அக்கறையா இருப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அப்படி ஃபீல் பண்ண மாட்டேன்னு அவர் கேட்கிறாரு. சேஃபா தான் ஃபீல் பண்ணுவேன், ஆனா அவ்வளவா ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கூட இருக்கும்போது நீ சுதந்திரமா ஃபீல் பண்ண முடியலன்னா உனக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத பயம் ஒண்ணு இருக்கு, அந்த பயத்தை உன் மனசை விட்டு நீ வெளியே கொண்டு வரணும்னு கான் சொல்றாரு. அப்போ கைரா தட்டி விட்டு உடஞ்ச பொம்மை அந்த டேபிள்ல முழுசா இருக்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. உடஞ்சி போனது எதுவா இருந்தாலும் அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியும்னு நான் நம்புறேன்னு கான் உள்ளர்த்தத்தோட சொல்றாரு. கைராவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் கைரா ரூமிய பார்க்க போறாங்க. அங்க பீச்ல அவரு கிட்டார் வாசிக்கிட்டு பாடிட்டு இருக்காரு. அவரை சுத்தி சில பேர் உட்காந்து அவர் பாட்டை ரசிச்சிட்டு இருக்காங்க. கைராவை பார்த்ததும் அவர் மியூசிக் பிளே பண்றதை நிறுத்திடுறாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏன் நிறுத்திட்டீங்க, பாடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை பாக்குற கைரா ரூமிட்ட பாட சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிற கைரா ரூமிக்கும் நமக்கும் செட் ஆகாது போலான்னு நினைக்கிறாங்க. ரூமிட்ட எதுவும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததா அவங்க காண போய் பாக்குறாங்க. ரூமி கூட எனக்கு செட் ஆகாது, எங்க ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, அவன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டானான்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாது போல, நான் சுதந்திரமா இருக்கதான் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. முதல்ல உன்கிட்ட இருக்கிற பயத்தை போக்கணும், அந்த பயத்துக்கிட்ட இருந்து உனக்கு முதல்ல சுதந்திரம் கிடைக்கணும்னு கான் சொல்றாரு. அடுத்ததா கைராவோட தம்பி லண்டன்ல இருந்து வந்திருக்கான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கிறதால ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாளா அவன் லண்டன்ல படிச்சிட்டு இருந்தான். நல்லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனில இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு. அதோட ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுலயே நல்லா அச்சீவ் பண்ணிருக்கான்னு எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுறாங்க. அதோட அவன் ரொம்ப அமைதியான பையன்னு சொல்லி பாராட்டுறாங்க. கைராவை அவன் கூட கம்பேர் பண்ணி கைராவை தம்பிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா, எப்பவும் கோவப்பட்டு படப்படன்னு பேசிக்கிட்டு. என்ன பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்காங்க, எல்லாரையும் சமாளிச்சு வளர்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பேரண்ட்ஸா இருக்கிறது அவ்வளவு டஃப்பான வேலைன்னு சொல்றாங்க. கைராவை இப்படி குத்தி காட்டி பேசினது அவங்களுக்கு செம கடுப்பாகுது. திரும்ப பேச ஆரம்பிச்சிடறாங்க. பசங்களை வளர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ஏன் அதை பண்றீங்க, யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா, குழந்தை பெத்துக்கோங்க, அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளக்குங்கன்னு. குழந்தை பெத்துக்கிறது உங்களோட சாய்ஸ் தானே, வாண்டடா நீங்க பெத்துக்கிட்டு அதை சரியா வளர்க்காம விட்டுட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா என்ன தனியா விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்க. பெத்த குழந்தைய கூட வச்சு பாத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆயிட்டேங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அப்ப மட்டும் உடனே
உடனே ஓடி வந்துட்டாங்க. அவங்க என் கூட இல்லைனாலும் தாத்தா பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவங்கள்ட்ட இருந்து என்ன பிரிச்சு அதையும் இல்லாம ஆக்கிட்டாங்க. என் வாழ்க்கை பூரா டிப்ரெஷன்லயே போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட நிலைமை என்ன தெரியுமா? டிப்ரெஷன் அதிகமாகி சரியா தூங்க முடியாம மென்டல் தெரப்பி எடுத்துட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு மனநலம் சரியில்லாதவ. அப்படி பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பைத்தியம். என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் பைத்தியமா தான் இருப்பாங்கன்னு சொல்லி படபடன்னு பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கிற கைராவோட அப்பா அம்மாவுக்கும் தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு வருத்தப்படுறாங்க. கைரா பேசிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க தம்பி பின்னாடியே கார் எடுத்துட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. தம்பி கூட பேசினதும் கைரா கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அடுத்த செஷன்ல டாக்டர் கான் கிட்ட பார்ட்டியில நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நடந்ததை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத கைரா. அவங்கள்ட்ட நீ கோவமா பேசினாலும் உன் மனசுல இருக்கிறத வெளியே கொட்டிட்டல. அது ஒரு நல்ல பெட்டரான கான்வர்சேஷன் தான் சொல்றாரு. அப்பதான் கைரா அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயத்த கான் கிட்ட சொல்றாங்க. கைராவுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்கள தாத்தா வீட்டுல விட்டுட்டு அப்ராடுக்கு போயிடுறாங்க. அப்பாவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டதுனால பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி அவங்க அம்மாவை கூட்டிட்டு அப்ராடுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு நீ தாத்தா பாட்டி கூடவே இரு, சீக்கிரமா நாங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் விட்டுட்டு போனாங்க. தாத்தா பாட்டி கூட அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அப்பா அம்மா ஞாபகமாவே தான் இருந்திருக்காங்க. வார வாரம் கைரா அவங்களுக்கு லெட்டர் போடுவாங்க. அழகழகா டிராயிங்லாம் வரைஞ்சி அனுப்புவாங்க. எல்லா லெட்டர்லயும் எப்ப இங்க வந்து என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டு எழுதுவாங்க. ஆனா ஒரு லெட்டருக்கு கூட ரிப்ளை வராது. மாசம் மாசம் அவங்க கால் பண்ணுவாங்க. ஏன் லெட்டர் அனுப்பலன்னு கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் கைராவோட தம்பி பிறந்துட்டான். அந்த கை குழந்தைய தூக்கிட்டு அம்மா கோவாவுக்கு வராங்க. அம்மா தம்பியை ரொம்ப பாசமா பாத்துக்கிறத பாக்குற கைராவுக்கு தம்பி மேல பொறாமையா இருக்கு. தாத்தா அம்மா கிட்ட ஏன் கைராவோட லெட்டருக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு கேட்டு சத்தம் போடுறாரு. அதுக்கு அவங்க எங்களால அவளுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க முடியாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அங்க 2 குழந்தைங்களை வச்சுட்டு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கைரா கேட்டுடுறாங்க. அப்ப இதனால நம்ம நம்பிட்டு இருந்தது எல்லாமே பொய்னு புரிஞ்சுக்கிட்டு மனசு வெறுத்து போய் கைரா அவங்க அம்மாவுக்காக எழுதி வச்சிருந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு போடுறாங்க. இனி யாருக்கும் எந்த லெட்டரும் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு கோவால ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னு 2 பேரும் கோவாவுக்கு வந்துடுறாங்க. அந்த வருஷம் கைரா செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டதுனால இனி அவங்க தாத்தா வீட்டுல இருக்க கூடாதுன்னு அங்கேருந்தும் அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தாத்தா பாட்டி கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம போயிடுச்சு. தான் மேல அக்கறை இல்லாத அப்பா அம்மா கூட இருக்க கைராவுக்கு பிடிக்கல. அந்த சின்ன வயசுலயே கைரா விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. கான் அவங்கள சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்துறாரு. கைரா சொன்ன கதையை வச்சு கான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. சின்ன வயசுல கைரா நேசிச்சவங்களை எல்லாம் அவங்க பிரிஞ்சு கஷ்டப்பட்டதுனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்காதுங்கிற எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. குறிப்பா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கைராவுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒருவேளை அவங்களும் பிரிஞ்சு போயிட்டா அந்த வேதனையை தாங்கிக்க முடியாதுன்னு கைராவுக்கு இருக்க பயத்தால இவங்களாவே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள பிரிஞ்சு வந்துட்டாங்க. சோ இப்போ உன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே உன்னோட பயம் தான். பயம் இருக்க வரைக்கும் உன்னோட வாழ்க்கையை உன்னால வாழவே முடியாது. பயத்துக்கு பாய் சொல்லிட்டு வாழ்க்கைக்கு ஹாய் சொல்ல ட்ரை பண்ணு. அதுக்காக உன்னோட பேரண்ட்ஸை மன்னிச்சிடணும் இல்ல கோவத்தை விட்டுடணும்னு நான் சொல்ல வரல. அவங்கள பேரண்ட்ஸா பார்க்காம வாழ்க்கையில சின்ன சின்ன தப்பு செய்யற ஒரு சராசரி மனுஷங்களா பாரு. மெச்சூரிட்டி இல்லாத சின்ன வயசுல இதெல்லாம் நமக்கு புரியாதுதான். ஆனா இப்போ உன்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும், மாத்திக்க முடியும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல. உன்னோட இறந்த காலத்துல நடந்த விஷயங்கள் நிகழ்காலத்தை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு. இதனால உன்னோட எதிர்காலமே ரொம்ப மோசமா பாதிக்கப்படும் சொல்லி கான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இதெல்லாம் கேட்கிற கைராக்குள்ள இப்போ ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது. கான் சொன்ன எல்லாத்தையும் கைரா புரிஞ்சுக்கிறாங்க. மனசுக்குள்ள ஒரு புது தெளிவோட போறாங்க. வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தம்பி கூட ஜாலியா விளையாடுறாங்க. அம்மா கூட ரொம்ப சகஜமா இருக்கிறாங்க. அப்பா கூட உட்காந்து மனசு விட்டு பேசுறாங்க. கைராவுக்கு பிடிச்ச அந்த பொம்மைய அவங்க அம்மா தேடி எடுத்து கொடுக்குறாங்க. கைரா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க. சைட் பை சைட் டாக்டர் கானோட தெரப்பி செஷன்ஸையும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்கள் போக போக கைராவுக்கு கான் மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. அவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவரோட செஷன்ஸ்ல இருக்கும்போது இன்னமும் சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அவர்கிட்ட இதை சொல்லலான்னு ஒரு பில்லோவை பார்த்து அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசி பிராக்டிஸ் பண்றாங்க. அடுத்த செஷனுக்காக கைரா போறாங்க. ஆனா கானுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தனால அன்னைக்கு செஷனை கேன்சல் பண்ணலான்னு நோட் எழுதி வச்சுட்டு கான் வெளியே போயிடுறாரு. கானை பார்க்க முடியலன்னு கைரா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மறுபடியும் அவரை மீட் பண்றாங்க. ஆனா அவங்க கானை விரும்புற விஷயத்த பத்தி சொல்லாம வேற விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. அப்புறம் முன்கூட்டியே சொல்லாம போன செஷனை கேன்சல் பண்ணதுக்கு கான் கிட்ட பொய்யா கோச்சிக்கிறாங்க. செஷன் முடிஞ்சு போகும்போது அடுத்த செஷனை இதே மாதிரி கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு கைரா சொல்லவும் அடுத்த செஷன் தான் உன்னோட லாஸ்ட் செஷன், அதை எப்படி நான் கேன்சல் பண்ணுவேன்னு கான் சொல்றாரு. கைரா ரொம்ப சோகமாயிடுறாங்க. கைராவோட ஷார்ட் பிலிமை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி முன் வந்திருக்கு. கைரா அதை அவங்க தம்பிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா கைராவோட லாஸ்ட் செஷன்ல என்னோட செஷன் முடிய போது நான் பாஸ் ஆயிட்டேனான்னு கைரா கேக்குறாங்க. பாஸா ஃபெயிலான்னு சொல்ல நான் ஒன்னும் டீச்சர் கிடையாதுன்னு கான் சொல்லும் போது இல்லதான், ஆனா உங்களை மாதிரி ஒரு டீச்சர் எனக்கு கிடைக்கலையேன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன்னு கைரா சொல்றாங்க. அப்புறம் கைரா அவ்வளவுதானா, இனி நம்ம மீட் பண்ணவே மாட்டோமா, ஒரு தெரபிஸ்டா இல்லைனா கூட ஒரு ஃப்ரெண்டா என்னோட டச்ல இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு கான் சொல்றாரு. அப்புறம் கைரா ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திணறி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட லைஃப்ல நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிடுறாங்க.
கான் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கைரா, நான் உன்னோட ஃபீலிங்ஸை மதிக்கிறேன், ஆனா என்னோட வேலை இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒரு தெரபிஸ்டா நான் உங்ககிட்ட பேசினது நடந்துகிட்டதை எல்லாம் பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். இப்போ கூட நான் ஒரு தெரபிஸ்ட் தான். அதை தாண்டி வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருந்தா அது என் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு எதிரானதுன்னு அவர் சொல்றாரு. சாரி, நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியிருக்க கூடாதுன்னு கைரா சொல்றாங்க. அப்படி இல்ல கைரா, நீ சொன்னது தப்பே இல்ல, கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் மனசுல இருக்கிறத உள்ளே வச்சு புழுங்காம தயக்கத்தை விட்டு வெளிப்படையா சொல்லியிருக்கல, அதுவே உனக்குள்ள ஏற்பட்டிருக்க பெரிய முன்னேற்றம் தான் கான் சொல்றாரு. கைராவும் புரிஞ்சுக்கிறாங்க. செஷன் முடிஞ்சதும் கடைசியா கானை ஒரு தடவை ஹக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதும் கான் எதேச்சியா அந்த சேர்ல உட்கார்றாரு. இப்ப அவருக்கும் அந்த சேர் ஸ்லிப் ஆகுது. சோ இதுல இருந்து கானுக்கும் கைராவை பிடிச்சிருக்கு, ஆனா அவரால் வெளிப்படுத்த முடியலன்னு நமக்கு புரியுது. கைரா வெளியே கேட்டு கிட்ட போய் நின்று கொஞ்ச நேரம் அழறாங்க. அப்புறம் மனசை தேத்திக்கிட்டு சிரிக்கிறாங்க. தன்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணதுக்காக கானுக்கு ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. அதை தொடர்ந்து கைரா அவங்க ஷார்ட் பிலிமை கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபீச்சர் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு கைராவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு எல்லாரும் வந்திருக்காங்க. ஷார்ட் பிலிம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு கைராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. அங்க ஒருத்தர் கைராவை பார்த்து உங்களோட மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பாராட்டுறாரு. அவர் பேசுற விதம் கைராவுக்கு பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட அப்படியே இன்ட்ரோடியூஸ் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கைராவுக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. அவங்களோட லைஃப் சந்தோஷமா ப்ராக்ரஸிவா ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை நோக்கி போக ஆரம்பிக்குது. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.